पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। ஜீவன் முக்தி விவேகத்தோட ஆதாரமாக கொஞ்சம் கிரந்தங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீதா பாஷ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 4வது பாஷ்யம், 4வது டாக்குமெண்ட் 5வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யம் போயிட்டுருக்கு. பகவத்கீதையோட 5வது அத்தியாயம் சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தில் கேள்வி கேட்குறான். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதையோர் ஏக்கம் தன்மே ப்ரூஹிசு நிச்சிதம். ஏ கிருஷ்ணா, நீ பார்த்தீங்கன்னா கர்மணாம் சந்நியாசம், கர்மத்தோட சந்நியாசத்தையும் நீ பேசுற, கூடவே பார்த்தீங்கன்னா புனர்யோகம் ச சம்சசி, யோகத்தையும் கர்மயோகத்தையும் ரொம்ப ஸ்துதி பண்ற. ரெண்டுமே ஆப்போசிட். கர்மயோகம் பண்ணா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது, சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணா கர்மயோகம் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. இதுலயே ஃபர்ஸ்ட் ஒருத்தர நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கணும். ஞான கர்ம சமுச்சயம் சம்பவிக்காது. சந்நியாசம் பண்ணிட்டு கர்மயோகம் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா, ஹே கிருஷ்ணா, எச்ரேய ஏத்தையோர் ஏக்கம், என்ன பண்ண அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒன்று, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா எது இருக்குமோ
அதை சுநிச்சிதம் நல்லா நிச்சயம் பண்ணி எனக்கு நீ சொல்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்டிருக்கான். அதுக்கு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். சந்நியாசம் கருமனாம் கிருஷ்ண இது 2வது ஸ்லோகத்துல சொல்றார். சந்நியாச கரும யோகஸ்ச நிஸ்ரேயச கரா உபவ் தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கிருஷ்ணர் சொல்லும்போது சொல்றார் சந்நியாச கர்மயோகஸ்ச, சந்நியாசமும் கர்மயோகமும் இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஸ்ரேயச கரா உபவ், நிஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை செய்யக்கூடியவைகள். ரொம்ப டேஞ்சரான ஸ்லோகம் இது. ஆச்சாரியரோட வச்சனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை தரக்கூடியது அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. அந்த 2ல வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா யாராவது விசாரம் பண்ணாம எடுத்தாங்கன்னா என்ன ஆயிடும், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. காமன் பிரிஸ்கிரிப்ஷனா யாருக்கும் இல்லை. ஆனா பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு குருநாதர்கிட்ட படிக்காம சொந்தமா படிக்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை எடுத்தாங்கன்னா விபரீத கிரகணம் வரும். அதனால நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதையே சாதனையா வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட பேனர்லேயே என்னது கர்மயோகம் அனௌன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே கர்மயோகம், அவ்வளவுதான். எப்படி சொல்லிட்டாங்க, கர்மயோகமே மோட்சம் தரும் அப்படின்னு கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். அப்போ கர்மயோகம் பண்ணா போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா ராக் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே சன்னியாசிகளா இருக்க மாட்டாங்க, நல்ல சேவகர்களா இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பேர் அது விவேகானந்தா இது கேந்திரா ஆமா விவேகானந்தா கேந்திரால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நபர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நல்ல ஆட்கள்லாம் இருப்பாங்க, நல்ல சேவக் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட இதே என்ன அப்படின்னா கர்மயோகமே எங்களுக்கு மோட்சம் கொடுத்துரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. எனக்கு நிறைய வயசானவங்கலாம் தெரியும், நிறைய பேர் சின்ன வயசுல சேர்ந்தவங்க கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே லைஃப் லாங் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன தெரியல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, முதல் ஸ்டேட்மெண்ட் சந்நியாசமும் கர்மயோகமும் இரண்டும் மோட்சத்தை செய்யக்கூடியவை தரக்கூடியவை. தப்பான ஸ்டேட்மெண்ட், இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் வம்பா போயிடும். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்க, 2வது ஸ்டேட்மெண்ட் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2வது. இதை வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாரு கிருஷ்ணரே சொல்றார் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது அப்படின்னு கிருஷ்ணரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. இதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எப்போ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவலிக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு ஏதோ பேராசிட்டமல் வாங்கிட்டு வந்துடுறேன். தலைவலி வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னு தெரியணும்ல, மைக்ரெயினா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், காரணம் தெரியணும்ல உங்களுக்கு. பிபினால நிறைய பேருக்கு தலைவலி வரும், ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா தலைவலி வரும். வயிற்று வலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு வேற, ஃபுட் பாய்சனுக்கு வேற, அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் வயிற்று வலிக்கு, அநேக ரீசன் இருக்கு. ஏதாவது ஒரு மருந்தை வந்து சொல்லி இது எல்லாத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சாஸ்திர விசாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எப்போ என்ன, இதுதான் முக்கியமானது. கிம் கேன கதம் அப்படின்னு சொல்லுவோம், இதி கர்த்தவியதா அப்படின்னு சொல்றது. எப்படி பண்ணணும், யார் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும், இது மாதிரி அநேக கேள்விகளை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை தேடணும் அப்படின்னா நல்ல முறையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிடும், தெளிவு கிடைச்சிடும். இப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பாஷ்யத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு மேல எடுத்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சுங்க. இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம வித்துக்கு சொல்லப்பட்டதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிக்கு சொல்லப்பட்டதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோட 2 பாகமா இருக்குங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் அஜ்ஞானி. எதிர்க்க இருக்க கண் யாரு அப்படின்னு பேஷண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜ்ஞானி கேட்கிறான். அஜ்ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்கின்றார். ஆத்மாவை அறியாத ஒரு அஜ்ஞானி யாரு? நம்ம தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம் உயர்ந்தது, கர்மயோகமும் உயர்ந்தது, ரெண்டுமே மோட்சம் பண்ணும். அப்ப மனசுக்குள்ளார டிக் பண்ணிக்கணும், ரெண்டுமே நல்லது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல சொல்றார் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் மிகவும் உயர்ந்தது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உயர்ந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது பண்ண வேணாம் அப்படி இல்லை. இது முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். ரெண்டாவது ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம். கர்மயோகத்தினால ஒருத்தனுக்கு மனசோட சமநிலை கிடைக்கும். இந்த சமநிலைக்கு பேரு தான் சித்த சுத்தின்னு பேரு. இந்த சித்த சுத்தியை அடைஞ்சவன் அந்த கர்மத்தோட பிரயோஜனம் முடிஞ்சு போனதுனால அதுக்கப்புறம் அவன் கர்மம் பண்ண வேண்டாம், கர்மம் தன்னால விட்டுற வேண்டியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் ஸ்பிரிச்சுவல்ல, ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம். அப்ப முதல்லயே கர்ம சந்நியாசத்தை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? சித்தத்தோட சமநிலை கிடைக்காது. அப்ப சித்த சமநிலை கிடைக்கிறதுக்காக ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடியது இந்த கர்மயோகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா திருவண்ணாமலையில எங்கேயாவது உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா உட்கார்ந்துறதுக்காக காட்டிலும் மனசுல இருக்கக்கூடிய டிச்சை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணாம, மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு கூவ நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதியை வந்து பாத்தீங்கன்னா பியூரிபிகேஷன் பண்ணாம ஒருத்தன் சந்நியாசம் பண்றேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்தா அப்படின்னா அது அப்படியே இருக்கும், அது கிளீன் ஆகவே ஆகாது. அப்போ கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. கர்மயோகம் பண்ணி அது மூலமா நல்லா பண்ணும்போது சமநிலை வந்துடும், அதோட கர்மத்தோட பர்பஸ் முடிச்சிடும், தன்னால கர்மத்தை இவன் என்ன பண்ணுவான்? தியாகம் பண்ணிடுவான். அப்ப ஞான நிஷ்டைக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நடந்துடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், கர்மயோகம்ன்றது ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம்ன்றது ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஞான நிஷ்டைன்றது அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம் புரிஞ்சுக்கணும், இது அஜ்ஞானிக்காக சொல்லப்பட்டது இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, பிரம்மவித்து அப்படின்ற ஒரு ஞானி புருஷனுக்காக சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது சொல்லப்படலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த விஷயம் பிரம்ம ஜானிக்கு ஒரு வாட்டியாவது கிளிம்ஸ் வந்தவனுக்கு பேரு பிரம்மவித் அப்படின்னு பேரு. நேற்று நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன். நான் சம்பத்ஜி அனுப்பினதை வந்து பார்த்தீங்கன்னா சப்த ஞான பூமிகளோட இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். சப்த ஞான பூமிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 ஞான பூமிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சத் சங்கம். அந்த சத் சங்கத்துல இருந்து நிறைய போகலாம், எல்லாத்துட்டையும் போகலாம். போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமஹம்சானந்தாவோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம், நொச்சூர் வெங்கட்ராமனோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம், துஷ்யந்த் ஸ்ரீதரோட அட்டன் பண்ணலாம். யார் யாரெல்லாம் உலகத்தில் இருக்காங்களோ யூடியூப்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுபேச்சான்னு பேர். முதல் பூமி சத் சங்கம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த பிரம்மத்தை அறியணும்னு ஒரு ஆசையை தூண்டுறது தான் இதெல்லாம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு குருநாதர்கிட்ட வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? A to Z வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தத்துவ போதத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மசூத்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முறையா என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ரெண்டாவது பூமிக்கு பேரு விசாரணா அப்படின்னு. ரெண்டாவது பூமி விசாரணானா இப்ப நம்ம பண்றோம்ல பதம் பதமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கண்டென்ட்டா பேசல, பதம் பதமா நான் வந்து படிச்சு படிச்சு காட்டி 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 மெதுவா பண்றேன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. பதஜன்ய ஞானம் சிரவணம். பதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது சிரவணம். இதுக்கு பேர் விசாரணா அப்படின்னு ரெண்டாவது பூமி. இதுக்கப்புறம் மூணாவது பூமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவது பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுமானசி அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாவது பூமி. பூமினா ஸ்டேஜ்னு அர்த்தம், மூணாவது ஸ்டேஜ். இந்த மூணாவது ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கிட்ட இருந்து எதையெல்லாம் சிரவணம் பண்ணமோ அதை வச்சுக்கிட்டு குருநாதர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா. இந்த சொப்பனம் மாதிரி இந்த ஜெகத்தானது ஜீவ ஜெகத்துன்றது வந்து ஒன்றும் இல்லவே இல்லை, இருக்கிறது பிரம்ம தத்துவம் மட்டும்தான், இருக்கிறது ஸ்கிரீன் மட்டும்தான். ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாமே வந்து போறது பொய்யானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா மட்டும்தான் சத்தியம், ஆத்மாக்கு மேல இருக்கிறதெல்லாம் பொய்யானதுன்னு சிரவணத்துல வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும்.
அது எப்படி அப்படின்னு உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையோ உபனிஷத்தையோ யோக சாஸ்திரங்களையும் வச்சு நல்லா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். ஆமா, இதெல்லாம் பொய் அப்படின்னு முதல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேர் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், இது சத்தியம் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்டெப் மனநத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை கன்க்ளூஷன் வந்தோமா ஆத்மா சத்தியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தது அந்நியத்து மித்தியா இது, அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்றதுனால நேத்தி 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 நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எதையெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் மனசுக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய் இது பொய் இது பொய் நீக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுதான் மனநத்தோட ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா மெலிஞ்சு 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 வாசனைகள் எல்லாம் மெதுவா இல்லாம போயிடும். தனுமானசி அப்படின்னு பேர். மனசு வந்து பாத்தீங்கன்னா தனு அவஸ்தையை அடையிறது, ரொம்ப மெலிஞ்சு போறது. தனு அவஸ்தைனா லீன் ஆயிடுறது. மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள், மனசுல கொடுத்திருந்த சத்தியத்துவம் எல்லாம் போயிடும். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா ஆகும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த மனசு தான் நடுவுல பேரிகேட்டுற மாதிரி இருந்துச்சு. நிறைய அழுக்கோட இருந்த அந்த கண்ணாடி நல்லா கிளீன் பண்ணோன அதுல ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமா ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும். நான் அப்படின்றது இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சத்துவாபத்தி அப்படின்னு 4வது பூமி. அந்த 4வது பூமிக்கு பேர் தான் பிரம்மவித் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். பிரம்மவித் அப்படின்னா ஒரு முறையாவது ஆத்மாவை அறிந்தவன். சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆயிட்டான். ஒரு க்ஷணம் வேக்கப் ஆனாலும் அந்த சொப்பனம் என்ன ஆயிடுது, பொய்யா போயிடுது. கண்டுகிட்டு இருக்க வரைக்கும் உண்மையா இருந்தது, டக்குன்னு வேக்கப்பான ஐயோ பொய்யா எல்லாம். சில சமயம் கனவுலாம் பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆயிடுவோம். நம்ம உள்ளுக்குள்ளார ஸ்வெட்டிங் ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மோசமான கனவா இருக்கும். எங்கேயாவது ஓடிட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம், ஏதோ ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். சொப்பனத்துல பயந்து போயிருப்போம். திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல இருந்து எந்திரிச்சோன்னே எனக்கு அது மாதிரிலாம் நிறைய நடந்தது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து ஐயோ சொப்பனமா இது, எல்லாம் ஆசுவாசமாயிடும். ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடிச்சோம் அப்படின்னா மனசு வந்து சாந்தமாயிடும். அவ்வளோ திரும்ப படுத்து தூங்கிடலாம். அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்தோட சத்தியத்தன்மை என்ன ஆயிடுது, போயிடுது. அதே மாதிரி ஒரே வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வேக்கப் ஆயிட்டான் அப்படின்னா, நான் அப்படின்றது இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்னு ஒரு பிரம்மவித் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஜெகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், பொய்யா போயிடும். பூர்ணமதக பூர்ணவிதம் எல்லாம் பூர்ணமா தெரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் பொய்யில வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மேல பரிகல்பிதம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சவன் தான் மித்தியா ஞானம் நிவர்த்தியானவன், பிரம்மவித் அப்படின்னு பேர். இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மவித்துக்கு இந்த ஸ்லோகம் ஏன், இந்த ஸ்லோகத்துல இருக்கிற கண்டிஷன் பொருந்துமா இல்ல ஏதாவது பொருந்துமா? இது பொருந்தாதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் பொருந்தாது கேள்வி வருது. எது பொருந்தாது? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சந்நியாச கர்மயோகம், இந்த ரெண்டுமே அவனுக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. எது பொருந்தாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் பொருந்தாது. பிரம்மவித் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா, கர்மயோகம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் சரீரம்னு நினைக்கணும், நான் கர்த்தான்னு நினைக்கணும், இந்த ஜெகத்து சத்தியம்னு நினைக்கணும். நம்ம ஒருத்தர் மேல கருணைப்பட்டு தானே கர்மயோகம் பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ இதெல்லாம் வருது, இதுக்கெல்லாம் இந்த ஜீவராசிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுது, நம்ம ஏதாவது பண்ணுவோம், மனுஷங்க சுத்தி இருக்கிற மனுஷங்க கஷ்டப்படுறாங்களே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கணும், ஜெகத் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், நான் கர்த்தா நான் போக்தா, என்னோட மனசு வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனா இருக்கு. ஆச்சரிய சுவாமி சொல்லியிருக்கார், கர்மயோகம் பண்ணா மனசுல இருக்க பொல்யூஷன் எல்லாம் போயிடும், தோஷம் போயிடும், சமத்துவம் வந்துடும், என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்குது. இதே ஒரு வாட்டி பேக்கப் ஆனவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்திலிருந்து வெளியில வந்தவன் என்னாமா, அந்த க்ஷணமே சொப்பனத்துல இருக்கிற தேசம் காலம் வஸ்து, அது ராஜா கனவு கண்டாலும் சரி இல்ல வந்து பிச்சைக்கார கனவு கண்டாலும் சரி, எந்த கனவு கண்டாலும் அது எல்லாம் பொய் அப்படின்னு வெளியில வந்துடுறான். அப்ப பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதே மாதிரி இந்த ஜெகத்தெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சவனுக்கு இதுல ஏதாவது பொய்யில போய் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவானா அப்படின்னா அவனுக்கு இதை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. அப்ப வருது அப்படின்னா இன்னும் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியவில்லை.
இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, விசாரணால இருக்காங்க. 2வது பூமி இருக்குல்ல, ஒண்ணு சுபேச்சால இருந்துகிட்டு கர்மயோகம் பண்றது, ஓகே நல்லது, அது பாட்டுக்கு நடக்கட்டும். விசாரணான்னு சொல்லக்கூடிய அந்த சிரவணம் பண்ணவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்டெப் போனவன் 3வது ஸ்டெப் போகணும். ஆனா இப்ப அதுதான் ரொம்ப ப்ராப்ளத்துல இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கு. 2வது ஸ்டெப் போய் விசாரணம் பண்ணி ஒரு கோர்ஸ் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்மயா மிஷன்ல 2.5 வருஷம் கோர்ஸ், தயானந்த ஆசிரமத்துல 2.5 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ். இப்ப தயானந்த ஆசிரமத்துல 3 வருஷம் கோர்ஸ் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன், இப்ப இல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்க கோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்மயா மிஷன் தான் இப்ப தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ராமகிருஷ்ண மடத்துல 2 வருஷம் கோர்ஸ். இது மாதிரி அங்கங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் நடந்தோன்னே யாராவது பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத் 2.5 வருஷம் கோர்ஸ்ல எவ்வளவு எடுக்க முடியும்? இப்ப நமக்கு ஒரு கிரந்தமே பாத்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலா ஒரு கிரந்தத்தை நம்ம பாக்குறதுக்கே 7 மாசம் 8 மாசம் ஆயிடும். 8 மாசம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிரந்தம் முடியறது 8 மாசம் ஆயிடும். இந்த வருஷத்தோட முடிவுல டிசம்பர்ல தான் இந்த கிரந்தத்தை நான் முடிக்க முடியும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 2.5 வருஷம் கோர்ஸ்ல என்ன முடியும்? அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4-5 உபனிஷத்து படிப்பாங்க, அவதியா ஒரு 4-5 உபனிஷத்து, அவதியா ஒரு பகவத்கீதை, சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல ஒரு 4 சூத்திரம் பாத்தீங்கன்னா சதுசூத்திரின்னு ஒரு பிரம்மசூத்திரம், சாந்தோக்கியத்துல ஒரு சின்ன சாப்டர், பிருகதாரண்யத்துல ஒரு சின்ன சாப்டர். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சோன்னே கான்வெகேஷன் முடிஞ்சிடும். 2வது அத்தியாயத்தை நீ ஞானின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம வித்துன்னு பட்டமே சர்டிபிகேட்டே கொடுத்துட்றாங்க, பிரம்ம வித்துன்னு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 3வது ஸ்டெப்பு போகணுமா? சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் தனுமானசின்றதுக்கு விசாரணைக்கு அடுத்து போகணுமா? அதுதான் இப்ப நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல வாசனாக்ஷயம் மனோநாசம் அப்படின்னு 2 பிரகரணத்துல பாத்தீங்கன்னா வைக்க போறோம், ஆச்சாரியார் சொல்ல போற. ஆனா இந்த 2 ஸ்டெப்புக்கு போகாம இந்த கோர்ஸ்லயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆத்மாவை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாச்சா அவ்வளவுதான், நீ ஞானி அப்படின்னு அவுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடை திறக்க போயிடுவான் வெளியில. கோர்ஸ் முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சாச்சுன்னா என்ன பண்ணுவான், ஒரு பிஇ பண்ணா, பிடெக் பண்ணா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், வேலைக்கு போயிடுவான். எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஜாப் இருக்கா அப்படின்னு பார்த்து பிளேஸ்மெண்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா முன்னாடியே கிடைச்சதுன்னா போயிடுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. போய் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேட்டா பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியுமா? இப்ப அதான் கேட்கிறோம். நீ ஞானியா இருந்தா என்ன பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது. நீ அஜ்ஞானியா இருந்தாதான் பாத்தீங்கன்னா கர்மயோகம். ஆனா தன்னை அஜ்ஞானின்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப தன்னை ஞானின்னு சொல்லிப்பாங்க, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா விபரீதமானது. அப்போ ஒருத்தன் சிரவணம் பண்றான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், மனனத்துக்கு போய் மனசை தனுமானசிக்கு கொண்டு வரணும். மனசு பாத்தீங்கன்னா 100% தனுமானசின்ற எல்லா வாசனைகளும் இல்லாம டிரான்ஸ்பரண்டா ஆகும்போது அங்க ஆத்ம தத்துவம் தன்னால உதயமாகும். அந்த உதயமாகும் போதுதான் 4வது பூமியா இருக்கக்கூடிய இந்த சத்வா பத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மவித்தா ஆக முடியும். பிரம்மத்தை அறியறது நடக்குது. இதான் ஸ்டெப். பிரம்மத்தை அறிஞ்சவன் அவன் பாத்தீங்கன்னா கீழே இறங்கவே மாட்டான். ஏன் எதுக்கு இறங்கணும்? ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜெகத்தெல்லாம் பொய்யா போயிடுச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்ம வித்துக்கு கர்மயோகம் சம்பவம் இல்லை. முடிச்சாச்சு. சரி, பிரம்ம வித்துக்கு பாத்தீங்கன்னா ஆசிரம சந்நியாசம் சம்பவிக்குமா? அடுத்த கேள்வி வந்துருங்க. பிரம்மத்தை அறிந்தவன் ரமணர் மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரம்மத்தை அறிஞ்சிருக்கார், அவருக்கு சந்நியாசம் எடுத்துக்கணுமா? இது மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட போய் பேரை மாத்திக்கிட்டு ஏதாவது பாத்தீங்கன்னா மந்திர ஜபத்தை எடுத்துக்கிட்டு முண்டனம் பண்ணி காவி உடுத்தி இதான் பண்ணுவாங்களா அப்படின்னா, பிரம்மத்தை அறிஞ்சவன் ஒரு வாட்டி கிளிம்ஸ் ஆனாலும் அவனுக்கு இந்த ஆசிரம சந்நியாசம்ன்றது எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும். அவனுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா எந்த வஸ்திரங்கள் மாத்தணும்னு அவசியம் இல்லை, பேரு மாத்தணும்னு அவசியம் இல்லை. அவன் குவைட்டா பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போயிடுவான். எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். நிஷ்டைக்காக போயிடுவான் ஒழிய ஆசிரம சந்நியாசம் கூட அவனுக்கு பொருந்தாது. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம சந்நியாசாத்து கர்மயோகோ விசிஷ்யத்தேன்னு பார்த்துருக்கோம். கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா அது ஞானிக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இப்ப கர்மயோகம் பொருந்தவே பொருந்தாது. இது பெருசா அது பெருசா அப்படின்னா ஒன்னும் தேவை போங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னும் போது அதுதான் கிளியரா பாத்தீங்கன்னா நம்ம நேற்று படிச்சதுலயே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆச்சாரியார் சொல்லியிருந்தார்,
கிருதகிருத்தியத்வேன ஆத்ம விதக பிரயோஜனாந்தர அபாவாத் 8வது பேஜ்ல கீழே பாத்தீங்கன்னா தெரியும். மூணாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கிருதகிருத்தியத்வேன இந்த தன்னை அறிந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லாமல் போய் விடுகிறது. கிருதகிருத்தியன் அப்படின்னு பேரு. கிருதகிருத்தியன் அப்படின்னா கிருத்தியங்களை எல்லாம் செய்து முடித்தவன், செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செய்து முடித்தவன். அப்ப அவனுக்கு வந்து செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது பிரயோஜனாந்தர அபாவாத், அவனுக்கு வேற எந்த பிரயோஜனமும் இந்த உலகத்துக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்ப அவன் பண்ண வேண்டியது என்னன்னா திரும்ப தொடர்ந்து அதுலயே நிக்கிறது மட்டும்தான் அவன் பண்ண வேண்டியது ஒழிய இந்த உலகத்துல விவகாரம் பொய்யில வந்து என்ன விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு தேவை இருக்காது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 3:17 சொல்றார், தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த பிரம்மஞானிகள் வந்து டீச்சர் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஆவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தம், சொரூப ஆனந்தம் தெரிஞ்சிடும். சொரூப ஆனந்தம் தெரிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்யாத். எவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தான் தெரிஞ்சுட்ட அப்படின்னா உத்தம சுகம் தெரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளார இந்த உலகத்திலேயே பெரிய சுகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது கையிலையும் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதுலயே ரமிச்சு போவான். எஸ்து ஆத்ம ரதி ஆயிடுவான், ரமிச்சிருவான், அதுலயே ரமிப்பான். ஆத்ம ரதிரேவஸ்யாத், ரதிகி ஏவஸ்யாத், ஆத்மாலேயே ரமிச்சுக்கிட்டு இருப்பான். ஆத்ம ரதிரேவஸ்யாத். ஆத்ம திருப்தஸ்ச, வெளியில திருப்தினா அவனுக்கு இல்ல. வெளியில எது கிடைக்குது கிடைக்கல, தேகத்தை பத்தி சம்பந்தம் எல்லாம் சொப்பன மாதிரி ஆயிடும். ஆத்மாவின் இடத்திலேயே பரம திருப்தியா இருப்பான். போதும், எல்லாம் போதும், அவனுக்கு பரம திருப்தி உள்ளேயே கிடைச்சிடும். ஆத்ம திருப்தஸ்சமானவக ஆத்மனியே வச்ச சந்துஷ்டக. அவனுக்கு சந்தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஃபுட்டோ மியூசிக்கோ வேற வெளியில எக்ஸ்டர்னல் திங்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆத்மாலேயே சந்துஷ்டி அடையறான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஆத்மாராமனா இருக்கக்கூடியவனுக்கு என்னது, தஸ்ய காரியம் ந வித்யதே. அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்று இந்த 3 உலகங்களிலும் ஒன்றுமில்லை. இதான் கிருதகிருத்தியதான்னு பேர். அடிச்சா அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் ரொம்ப முக்கியமானது. ஆனா எவனாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் போய் மரத்தடியில உட்கார்ந்து நிஷ்டை அடைஞ்சிடறேன் அப்படின்னு ட்ரை பண்றான் அப்படின்னா, திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு நிறைய பேர் வராங்க. நிறைய நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போறாங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். எங்க போனாங்கன்னே தெரியல. எல்லாம் வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள் மாதிரி வருவாங்க. நான் அவ்வளவுதான், நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு வருவாங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கூட தாங்க மாட்டாங்க, போயிடுவாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 16 வருஷமா எனக்கு ஒருத்தரை தெரியும். இங்கதான் என்னோட ஸ்ட்ரீட்ல தான் இருக்கார், ஒரு எண்ட்ல இருக்கார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவர், நல்ல பொசிஷன்ல இருந்தார். வேலையெல்லாம் விட்டுட்டு ரமண ஆசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டு அழகா வந்து போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. என்ன சாமி, 16 வருஷமா நான் இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் சாமி. எங்க யாத்திரை ஆரம்பிச்சனோ அங்கேயே நிக்கிறேன் சாமி. எங்க நான் ஸ்டார்ட் பண்ணனோ அங்கேயே நிக்கிறேன் சாமி. ப்ராக்ரஸே இல்லை சாமி. நான் என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு. என்ன பண்ணட்டும் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹை ஜம்ப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். ரமண பகவான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் யோக சூத்திரத்துல இருக்கு. சுவார்த்த சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தான் 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 தான்லயே நிக்கிறது. இந்த தான் தான்ல நிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உச்சம். அதுக்கு முந்தின ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது நேத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணு. நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் தான் தான்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியும். நேத்தி எப்ப பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தசுத்தி இருந்தாதான் இது பொய் நான் சத்தியம்னு தெரியும் நீங்க நேத்தி பண்ண முடியும். சித்தசுத்தி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் பண்ணியிருந்தாதான் அந்த சித்தசுத்தி வரும். அப்ப சித்தசுத்திக்காக கர்மயோகம் பண்ணி சித்தசுத்தி அடைஞ்சு அந்த மனசை வச்சுக்கிட்டு இது நித்தியம், நான் நித்தியமானவன், இது அநித்தியம்னு விவேகம் பண்ணி இது பொய்ன்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு ரமணரோட பிலாசபி எங்க வரும்? PhD, ரிப்பன் கட் பண்ற இடம். நான் எடுத்தோன்னு ரிப்பன் கட் பண்றேன்னு இன்னும் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையப்பா. பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல, எங்க போய் நீ ரிப்பன் கட் பண்ணுவ? ரிப்பன் கட் பண்ணணும்னா வந்து பில்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ரிப்பன் கட் பண்ணணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, நீ ரிப்பன் எப்படி கட் பண்ண வந்தா? அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகும். அப்ப ரமண பகவானோட பிலாசபியில கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணி நான் ஆத்மாவை அனுபூதி பண்றேன் அப்படின்னா
அது வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் இல்லை. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், 3:4 கிருஷ்ண பரமாத்மா சொல்றத இங்க சொல்றார் ஆச்சாரியார். ந கர்மனாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே. யாராவது நைஷ்கர்மிய சித்தின்னு பேர், அத்வைத சித்திக்கு என்ன பேரு, எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஆத்மஸ்வரூபமா நிக்கிறதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேரு. நைஷ்கர்மிய சித்தினா என்னன்னு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 49வது ஸ்லோகம் நைஷ்கர்மிய சித்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருக நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. யாராவது காலையில கீதா வரீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்குது, நிஷ்டா பிரகரணம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அசக்த புத்தி சர்வத்திர. ரமண பகவான் எடுத்துக்கணும் நல்லா. எந்த விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லை, எதுலயும் டச்சே இல்லை. யார் என்ன பேசினாலும் எந்த இது இல்லை. அஸ்பர்ஷ யோகோ வை நாம அப்படின்னு மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கு இந்த நிஷ்டைக்கு என்ன பேர் சொல்லிருக்கு தெரியுங்களா, அஸ்பர்ஷ யோகம்னு பேர். டச்சே இல்லாதது, சம்பந்தம் இல்லாதது. யாரு என்ன சொன்னாலும் உள்ளேயே போகாது, என்ன பார்த்தாலும் அது உள்ளேயே போகாது. சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்னு அகத்திலேயே நின்றுகிட்டு இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு பார்க்கறது எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து ஒரு நிலைக்கு பேர் என்ன பேரு, அஸ்பர்ஷ யோகம். ஸ்பர்ஷம்னா சம்பந்தப்படுறது, தொடர்றது. அஸ்பர்ஷம்னா தொடாதது, எதோடையும் டச் இல்லை. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலையை அடையணும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா போகணும். அப்போ அந்த நைஷ்கர்மிய சித்தின்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருகா. ஜிதாத்மான என்ன அர்த்தம், இந்திரியங்கள் எல்லாம் மனசெல்லாம் கண்ட்ரோல் ஆனவன். எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறதே உபாயம், நீங்க பிராணாயாமம் பண்ணுங்க, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப குவைட்டா நாய்க்குட்டி மாதிரி வாழை சுத்திக்கிட்டு உட்காரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எதை பண்ணினாலும் இது ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எது வந்தாலும் ஈஸ்வரனோட பிரசாதம் 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 பிரசாதம். மூச்சு சுவாசிக்கிறதுல இருந்து 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாத புத்தியோடையும் நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ண முடி உட்கார்ந்து பாருங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த இம்பல்ஸும் இல்லாம உட்கார்ந்து. இந்த மனசுக்கு எது மனசு கொந்தளிக்குது, சஞ்சலப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, மனசு ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் உண்டாகுதுன்னு அர்த்தம். அனிஷ்ட பிராப்தி, அனிஷ்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிராப்தி ஆச்சுன்னா, எனக்கு இஷ்டப்படாதது பிராப்தி ஆச்சுன்னா மனசு என்ன ஆகும், சஞ்சலிக்கும். அதே நேரத்துல எனக்கு இஷ்டப்பட்டது வியோகமாச்சுன்னா, என்னை விட்டு போச்சுன்னா மனசு சஞ்சலிக்கும். இதான் மனசோட சஞ்சலத்துக்கு காரணம். நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, ஆசைப்படாதது எனக்கு கிடைக்குது, அப்ப மனசு வந்து என்ன ஆகும், சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எது பகவான் எனக்கு கொடுக்குறாரோ அது எல்லாம் ஈஸ்வர பிரசாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்செப்டன்ஸ் வந்துடும். மனசு சஞ்சலம் ஒரு பக்கம் நின்றோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேணாம், பகவான் என்ன கொடுக்குறாரோ போதும், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் நின்றோம். எக்ஸ்பெக்டேஷன் நின்றுச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் போச்சு அப்படின்னா மனசு என்ன ஆகும், ஸ்வஸ்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஆயிடும். இந்த பக்தியும் இந்த கர்மயோகம், பக்தியை வச்சுதானே கர்மயோகம். அந்த பக்தியும் கர்மயோகமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யோகத்துல என்ன சித்த விருத்தி நிரோதம் என்ன நடக்குமோ அதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண வச்சிடும். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கு இந்த கர்மயோகத்துக்கு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகத ஸ்பிருக. விகத ஸ்பிருக, எந்த விஷயத்திலையும் ஆசை இல்லை, மனசும் இந்திரியங்களும் கண்ட்ரோல் ஆயிருக்கு. எப்படி கண்ட்ரோல் ஆகும், கர்மயோகத்தினால மட்டும் கிணத்துல போட்ட மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிருக்கும். இது கண்ட்ரோல் ஆகணும்ன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தை வச்சிருக்கு. அது எப்படி கிடைக்கும், நைஷ்கர்மிய சித்திம் பரமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நைஷ்கர்மிய சித்தின்னு தானா நிக்கிற நிலை, அதுக்கு பேரு ஆத்மஸ்வரூபமா நிக்கிற நிலைக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு, அத்வைத சித்தின்னு பேரு, பிரம்மானுபூத்தின்னு பேரு, பிராமி ஸ்திதின்னு பேரு, பிரம்மனிஷ்டன் அப்படின்னு பேரு. அது எப்படி அடையப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசேனாதிகச்சதி.
சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் 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 நிக்கிறதுனால அது அடையப்படும் அப்படின்னு 1849 சொல்லியிருக்கு. அத ஒருத்தன் டைரக்டா வந்து அடைய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா அடைய முடியாது சுவாமி. அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றார், என்ன சொன்னார்? ந கர்மனா மனாரம்பாத். கீதால இருக்கிற 3:4 இருக்கிறது. ஒருத்தன் கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே. கர்மம் தான் பந்தப்படுத்தும், அதே கர்மம் தான் சுத்திகரணமும் பண்ணும். நம்ம அழுக்க நாசம் பண்ணி நம்ம மனசை சமநிலைப்படுத்தக்கூடியதும் அதே கர்மம். அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி இல்லை, தயிரை வெறுமனே தயிர் சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டிரும். அதே பாத்தீங்கன்னா அந்த தயிர்ல இனிப்பை கலந்துட்டீங்க அப்படின்னா அது என்னாகும்? கபத்தை பாத்தீங்கன்னா உண்டு பண்ணாது, பித்தத்தை நாசம் பண்ணும். அப்ப உபாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும் போது கர்மத்தை பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே டிச்சு உள்ள இருக்கிற டிச்சு அப்படியே தான் இருக்கும். செத்து போன எலியெல்லாம் அப்படியே தான் இருக்கும், சஞ்சலம் நீங்கவே நீங்காது. அப்போ ஒருத்தன் கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியத்தை அடையவே முடியாது. அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்ற, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதா. எவனாவது ஒருத்தன் பாத்தீங்கன்னா யோகம் இல்லாமல் ஒருத்தன் சந்நியாசம் பண்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, நிறைய ஆசிரமத்தை கட்டி சன்னியாசியா இருந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில சேரை போட்டு கேட்டை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, யாரு வருவா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தா பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் டொனேஷன் வரும், பக்தர்கள் வரணும். கேட்டையே பார்த்துட்டு சேரை கேட்டை நோக்கி போட்டு நாள் ஃபுல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய மடாதிபதிகள், நிறைய ஆசிரமத்தை தோன்றவங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள்லாம் தேவையில்லை, மால் வேணும், காந்தி நோட்டு தான் வேணும் எல்லாத்துக்கும். அப்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண என்ன இருக்கும்? பணத்து மேலேயே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம்ன்றது பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணாம மனச சமநிலை அடையாம ஒருத்தர் சந்நியாசம் பண்ணினார் அப்படின்னா வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும், பேரு சேஞ்ச் ஆயிருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற மனசு அப்படியே பொல்யூஷனோட எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப கொந்தளிப்போட தான் இருக்கும். அதை ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதா. 5:6 சொல்றார், யோகமில்லாத சந்நியாசம், கர்மயோகமில்லாத ஒரு சந்நியாசம் என்ன பண்ணும்? துக்கத்தை அடைய பண்ணுவிக்கும். அதே நேரத்துல எவன் ஒருத்தன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா யோகயுக்தோ முனிர் பிரம்ம, யோகத்தோடு கூடினவனா. யோகம்னா என்னது? ஈஸ்வரார்ப்பணம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பைபாஸ் பண்ண முடியாது. எதா காரியம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம். எது பண்ணாலும் மூச்சு விட்டா கூட பாத்தீங்கன்னா மனசுல எது பண்ணிக்கிறேன், எல்லாம் பகவான் தான் பண்றார், நான் பண்ணல அப்படின்னு பண்ணிக்கிட்டு எது கிடைச்சாலும் ஈஸ்வர இச்சா எனக்கு கிடைச்சிருக்கு, பகவான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோக யுக்தக முனிகி, யோகத்தோடு கூடினவன் இந்த விசாரத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை கொண்டுட்டு போறான் அப்படின்னா அவன் என்னாவான்? சிரவணத்தை பண்ணி மனனத்தை பண்ணும் போது முனிவன் ஆகின்றான். அவன் அந்த முனிவன் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அந்த பிரம்மத்தை அடைகின்றான். ரொம்ப டைம் லேட்ல ஆகாது சுவாமி. அதே நேரத்துல யாராவது பைபாஸ் பண்ணிட்டு கர்மயோகத்தினால சித்த சமநிலையை அடையாம ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் ஆகிறேன் அப்படின்னு ட்ரை பண்றாரு அப்படின்னா அந்த காலத்திலேயே முடியவே முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கர்மயோக சொப்பனே அபி. அப்போ முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா சாதனம் தான் கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் ஞானம்ன்றதுதான் பிரம்ம வித்தாயிட்டான். அப்ப கர்மயோகம்ன்றது ஞானம் உண்டாகிறதுக்கான சாதனம். அந்த சாதனத்தை பாத்தீங்கன்னா திரும்பவும் சாத்தியத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அவன் பண்ணுவானா? நோய் குணமாயிடுச்சு, மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நான் எதுக்கு மெடிசன் எடுக்கணும்? எனக்கு ஒரு சாரிடன் போட்டா என்னோட தலைவலி போயிடுச்சு. நான் சாரிடன் எப்பவுமே கையில வச்சிருக்கேன். எப்பெல்லாம் தலைவலி வருதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிறேன். 1/2 மணி நேரத்துல தலைவலி போயிடும். திரும்ப ஒரு மாத்திரை போடுவானா? போட மாட்டேன். ஏன்? தலைவலி போயிடுச்சு, எதுக்கு மாத்திரை போடணும்? டேப்லெட் எதுக்கு எடுக்கணும்? அப்போ பாத்தீங்கன்னா நம்மளே பசிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா? எது வரைக்கும் சாப்பிடுவீங்க? பசி தீர்ற வரைக்கும். பசி தீர்ந்தோன்னா போதும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறீங்களா? திரும்ப சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம்ல. ஏன் அப்படின்னா
பர்பஸ் முடிஞ்சு போச்சுன்னா அந்த காரியம் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா சித்த சமநிலையை கொடுத்து ஆத்ம ஞானத்தை உண்டு பண்றது. ஆத்ம ஞானத்தை உண்டானவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கீழே வந்து கிளாஸ்ல உட்கார்றது. PhD முடிச்சவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டரேட் வாங்கினவன் 4ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல வந்து உட்கார மாட்டான். அதனால கர்மயோகம்ன்றது சொப்பனே அப்படி ந சம்பாவயித்தும் சக்கியதே யஸ்மாத். எந்த காரணத்தினால அப்படின்னா சொப்பனத்துல கூட வந்து பிரம்மத்தை அறிந்தவன் இடத்துல கர்மயோகத்தை நம்ம கல்பனை கூட பண்ண முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் கர்மயோகம் பண்ணுவான். ஞானம் உற்பத்தியானவன் கர்மயோகத்தை பண்ண மாட்டான், முடியாது அவனுக்கு. தஸ்மாத் இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கும். தஸ்மாத் ஆகையினால் 10வது பேஜ் வந்துருங்க. தஸ்மாத் ஆகையினால் ஆத்மவித்து கருத்திருக்க யோகோ அனாத்மவித்து கருத்திருக்க யோகோ ஏவ சந்நியாச கர்மயோகோ. தெளிவாக்கிட்ட கன்க்ளூஷன் வர. ஆகையினால் முடிவுக்கு வந்துருங்க. யாரு கர்மயோகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்குல்ல 5வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட், சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபவ் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா அஜ்ஞானிகள் செய்யக்கூடிய அனாத்மவித்து கருத்திருக்க யோகோ. அனாத்மவித்துனா ஆத்மாவை அறியாதவன், அவனால் செய்யப்படக்கூடிய சந்நியாசம் கூட வந்து கர்மயோகம். இந்த 2 பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகோ நிஸ்ரேயச கரத்துவ வச்சனம். அப்ப ஒருத்தன் அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு தான் வந்து சொல்லுது சந்நியாசம் பண்ணாலும் கர்மயோகம் பண்ணாலும் ரெண்டுமே மோட்ச சாதனம், ரெண்டுமே மோட்ச சாதனம். ஆனா ஸ்டெப்ஸ் எது முன்னாடி எது பின்னாடி. நான் சொன்னேன்ல நேத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து மோர் குழம்பு ஒண்ணு பண்ணினேன். சூடா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மோரை ஆட் பண்ண, மோர் என்ன ஆகி போச்சு, தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மனமடங்காம ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம் பண்ணி மனமடங்காம சந்நியாசம் எடுத்தானா அந்த சந்நியாசம் என்ன ஆயிடும், அவ்வளவுதான், திரிஞ்சு போயிடும். பாக்கண்டி சன்னியாசியா தான் ஆகணும். அப்ப அந்த சந்நியாசம் உபயோகப்படாம போய்விடும். அப்ப முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா எடுத்துங்க. ரெண்டுமே அஜ்ஞானிக்கு சொல்லப்பட்டதுதான். கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் அஜ்ஞானிக்கு செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஸ்ரேச கரத்துவ வச்சனம் ததீயாத். அதனால ததீயாச்ச கர்ம சந்நியாசாத். அப்ப அஜ்ஞானியா இருக்கிறவனை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுத்தோன கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது. கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் என்னது பூர்வோக்த கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் விசிஷ்யதே அப்படின்னு சிறந்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், முதல்ல கர்மயோகத்தை நல்லா கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர பிரசாதம். நான் இப்போ எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவேன். நான் என்னோட வார்த்தையில வந்து பாத்தீங்க, எது நடந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், ஈஸ்வர இச்சா நடக்கட்டும். ஒரு மரணம் நடந்து போச்சு, ஆமா ஈஸ்வர இச்சா, நீங்களும் நானும் தீர்மானிக்கிறோம் மரணத்தையும் ஜென்மத்தையும். அப்ப பெரிய ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருல பின்னாடி இருந்துட்டு தான் அவர் தானே தீர்மானிக்கிறார். ஆக்சுவலா பெரிய மட்டுமா இல்ல சின்னதுமா, நம்ம எமைக்கணும்னா கூட அவர் தாங்க பின்னாடி இருக்கணும். எனக்கு நல்லா சுவாசம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு படுத்தேன் அப்படின்னா வீசிங் வந்துச்சுன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும். எனக்கு ஈவினிங் வீசிங் வரப்போகுதுன்னு எனக்கு இப்பவும் தெரியாது. நான் அப்போ மருந்து ஏதாவது தேடிட்டு இருப்பேன், மருந்து கண்ணிலே கிடைக்காது. ஐயோ வாங்கி வச்ச மெடிசன் எங்கே போச்சு. நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு இன்ஹேலர் ஒன்று வச்சுருக்கேன். 2 சொட்டு மூக்கில் விட்டால் போதும், ஈஸியாக தூக்கிடுவேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பேன். நைட்டு வந்து என் கண்ணுலையே கிடைக்காது. அது தலைமாட்டிலேயே வச்சுருந்துருப்பேன். ஆனால் என்னைக்கெல்லாம் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு நான் படிக்கிறேனோ அன்னைக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ஏதோ கிளீன் பண்ணிப்பேன், எங்கே வச்சேன்னு நான் நல்லா மனசில் நினச்சிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டு தான் படிப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் வரும்போது எங்கே வச்சேன்னு புத்திக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ காரியங்களுக்கு பின்னாடியும் பகவான் கொடுக்கிற எல்லாத்தையும் இந்த புத்தி ஒருத்தனுக்கு வந்ததுக்கு பிறகு ஒருத்தன் என்ன ஆகும், மனசு சாந்தமா இருக்கும். அப்படி சாந்தமானதுக்கு பிறகு அவன் கர்மயோகத்தை என்ன பண்ண, கர்மயோகத்தை பண்ணினதுக்கு பிறகு கர்ம சந்நியாசம் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு நல்ல லைஃப் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் என்ன அப்படின்னா பூர்வோக்த ஆத்மவித்து கருத்து இருக்க,
ஆத்மாவை அறிந்தவன் இருக்கானே, ஆத்மாவை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கருத்திருக்க சர்வ கர்ம சந்நியாச விலக்ஷணாத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவன் மரத்தடியில போய் எதையுமே பண்ணாம மரத்தடியில உட்கார்ந்துருப்பான், எந்த கர்மத்தையும் பண்ணாம சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு. அதுக்கு வேறானது எது? அனாத்மாவை அறிந்தவன், ஆத்மாவை அறியாதவன் செய்கின்ற கர்ம சந்நியாசம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கர்மயோகத்தை பண்ணி, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்ணியிருக்கோம். இப்ப சந்நியாசம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன். என்னோட வேறுபட்டது எது அப்படின்னா, ரமணர் பண்ண சர்வ கர்ம சந்நியாசம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நாம் பண்ண கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் அந்த ரமணர் பண்ண கர்ம சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் இன்னும் அடுத்த ஸ்டெப் போறாரு. எப்படி அப்படின்னா, சர்வ கர்ம சந்நியாச விலக்ஷணாத் சதி. அது வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் எடுக்கக்கூடிய அந்த சந்நியாசம், ஆத்மாவை அறிந்த பிறகு வந்து எடுக்கிற சந்நியாசம் இருக்கே, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜ்ஞானி எடுக்கிற சந்நியாசத்தை காட்டிலும் வேறான லட்சணங்களோடு இருந்து கொண்டு வேறானதுதான். அப்படி இருந்துகிட்டு என்ன பண்ணுதுன்னா, கருத்துருத்துவ விஞ்ஞானே. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் பண்றேன் அப்படின்ற எண்ணம் என்கிட்ட இருக்கு. அஜ்ஞானியா இருக்கிற எனக்கு, நான் சன்னியாசி தான், ஆனா சன்னியாசியா இருந்தாலும் என்ன இருக்கு, கர்த்திருவம் இருக்கு. அதே ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மா கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அனுபூதி ஆயிட்டு வந்து உட்கார்ந்தார் சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு. அப்போ அஜ்ஞானி எடுக்கிற சந்நியாசத்துல கர்த்திருவம் இருக்கு, ஞானி புருஷன் விடுற சந்நியாசத்துல வந்து கர்த்திருவம் இல்லை. இதுதான் வித்தியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவ விஞ்ஞானி கர்ம ஏகதேச விஷயாத். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். கிரகஸ்தனா இருந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும், தர்மம் சொசைட்டிக்கான தர்மத்தை ரோலை வந்து பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் கர்மங்களை வந்து ஒரு கிரகஸ்தன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ கர்த்திருவத்தோட, சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்றான், அதே கர்த்திருவத்தோட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட கர்மங்களை, அவனோட தர்மங்களை, ஆசிரம தர்மங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டு பேர்ட்டையுமே என்ன இருக்கு, கர்த்திருவம் இருக்கு. அப்ப கர்த்திருவம் ஆசிரம சன்னியாசிட்டையும் இருக்கு, கிரகஸ்தையும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜ்ஞானி எடுக்கக்கூடிய கர்ம சந்நியாசம் இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகதேச சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏகதேச சந்நியாச, ஏகதேச விஷயாத் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஆத்மாவை அறிந்தவன் தான் ஒரிஜினல் சந்நியாசி. ஆத்மாவை அறிந்தவன் ஒரிஜினல் சந்நியாசி. ஆத்மாவை அறியாமல் யாரெல்லாம் சந்நியாசம் எடுத்திருக்கோமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச சந்நியாசி. ஏகதேச சந்நியாசின்னு என்ன அர்த்தம், ஒரு பார்ட்ல மட்டும்தான் அவங்க சந்நியாசி, இன்னும் பூரண தியாகம் வரல. எப்ப பூரண தியாகம் வரும் அப்படின்னா, நான் தேகம் இல்லைன்னு எப்போ ஒரு அனுபூதி வருதோ அப்போ நான் கர்த்தா இல்லை. எஸ்ய நாகங்கிருதோ பாவகா 18வது சாப்டர்ல 17வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் எடுத்திருக்கேன். எவனுக்கு நான் செய்யவில்லை என்ற பாவம் இருக்கிறதோ, எஸ்ய நாகங்கிருதோ பாவகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. ரொம்ப ஸ்பெஷல். நான் கர்த்தான்ற பாவத்தை ஒருத்தன் வந்து ஆத்மா அனுபூதிக்குனாலதான் விடுறான். ஒரு பிளாஷ் வந்துருச்சுன்னா, நான் சைத்தன்யம்னு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம போகுது. இந்த தேகத்துல நடக்கிறதெல்லாம் நான் பண்ணல, பிரகிருதி மாயா பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பார்க்கிறவன் சாட்சி அப்படின்னு மட்டும் ஒருத்தன் நின்னுறான். அப்ப ஆத்ம ஞானி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா சர்வ கர்ம சந்நியாசின்னு பேரு. அப்ப நாங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகதேச சந்நியாசின் பேர். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், 2 பேர் பிரிச்சு வச்சிருக்கோம். ஆத்ம ஞானத்தை அடைந்தவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு பேர். இதே நாங்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா, ஒரு ஆசிரம சந்நியாசம் இருக்குல்ல, பரமஹம்சானந்த சரஸ்வதி. என் பேருக்குள்ள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி போடாம விட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்னப்பா டைட்டில்லாம் போடுப்பா அது மாதிரி சன்னியாசிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா பப்ளிக்குலாம் தெரியாது சரஸ்வதியா புரியா கிரியா என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது பரமஹம்சானந்தான் போட்டாங்கன்னா, ஐயோ இவன் என்ன நம்ம டைட்டில விட்டானே அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு குறுகுறுப்பு இருக்கும். எனக்கு டைட்டில விட்டுட்டானே, அது மாத்து, இன்விடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க, பரமஹம்சானந்த சரஸ்வதி. ஏன் போடலன்னா என்ன ஏதாவது ஆயிடுமா?
ஆனா விட முடியாது. சரி, ஏதோ தப்பு தவறி வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சானந்த புரின்னு போட்டான். ஐயோ, பரமஹம்சானந்த புரின்னு ஏன் போட்டான் அப்படின்னா, ஐயோ பூரியோ கிரியோ ஏதோ ஒரு போட்டுமே தேகம். அப்ப அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரம சன்னியாசிகளுக்கு என்ன இருக்கும்? அபிமானம் இருக்கும். அதே மாதிரி இந்த வஸ்திரம் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வஸ்திரத்துல இருக்கிற கோளாறு இருக்கு பாருங்க. ஐயோ, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடாது, ஒரே கலர் இருக்கணும். சிவானந்த ஆசிரமத்துக்கு ஒரே கலர் இருக்கும், சின்மயா மிஷனுக்கு ஒரே கலர் இருக்கும், தயானந்தா மிஷனுக்கு ஒரே கலர் இருக்கும், ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரே கலர் இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு குல்லா வச்சிருப்பாங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு துண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா நாளா மடிச்சு அந்த இதுல போட்டு, இங்க இருக்காங்க 2-3 பேர், என்னோட ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, அப்படி தோல்ல போட்டுட்டு நான் தான் வந்து ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசின்னு ரோட்ல நடந்துப்போம். அப்போ என்ன அர்த்தம்? அபிமானம் இருக்கா? ஆமா, அபிமானம் இருக்கு. பேர்ல சேஞ்ச் வந்துடக்கூடாது, எதுலையுமே சேஞ்ச் வந்துடக்கூடாது. ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், போச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு. கலர்ல சேஞ்ச் வரக்கூடாது, பார்டர் இருக்கணும், இந்த பார்டர் இருக்கணும், இந்த பார்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆசிரம சந்நியாசத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஆசிரம சந்நியாசம்ன்றது வியாபகாரிக்க சந்நியாசம். அதுக்கு என்ன பேரு? ஏகதேச சந்நியாசம்னு பேரு. கிரகஸ்தாசிரம தர்மம் எப்படியோ அதே மாதிரி ஆசிரம சந்நியாச ஆசிரம தர்மமும், அவன் ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்றான், நீங்க ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்றீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகதேச விஷயாத். அது மட்டும் இல்ல, இந்த சந்நியாசம் இருக்குல்ல, ஏன் எடுத்துக்க வேணாம்னு சொல்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆச்சாரியர் சொல்றார், யம நியமாதி சகிதத்வேனச்ச துரனிஷ்டேயத்வாத். இந்த சந்நியாசாசிரமத்தை முறையா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசாசிரமம் ரொம்ப கஷ்டம் சுவாமி. யம நியமங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யம நியமங்கள் இருக்கு. யம நியமங்கள்னா எதை பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் டூஸ் இருக்குல்ல, அதுதான் யம நியமம்னு பேர். யமம் நியமம்ன்றதுக்கு அர்த்தம் டோன்ட் டூஸ். இந்த டோன்ட் டூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசாசிரமத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எல்லா சன்னியாசியில பாதி பேர் சவுத் இந்தியாவில் அடி வாங்கிடுவாங்க. நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோடவே இருக்காங்க. நம்ம குட்டிசாமி, சேலம் குட்டிசாமி இருக்காரு, அவர் ஃபேமிலியோட தான் இருந்துட்டு இருக்காரு. சன்னியாசி ஆகிட்டு ஃபேமிலியோட தான் இருக்காரு, அப்பா அம்மாவோட சேர்ந்து தான் இருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிஜானானந்தான்னு ஒரு சாமி இருந்தார், சென்னையில் இப்ப இருக்காரு இல்லையான்னு தெரியல, தெரியுமா சதானந்தி உங்களுக்கு? சுவிஜானானந்தான்னு ஒரு சாமி இருந்தார். அவர் வந்து கேள்விப்பட்டதில்ல இல்ல நீங்க? இறந்து போயிட்டாரா? ரொம்ப அதான் நான் சொல்றதுலாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு, ஒய்ஃப் வந்து கீழே இருக்காங்க, வீட்டு ஃபேமிலி எல்லாம் கீழே இருக்கு, இவர் மாடியில் இருக்கார். கேட்டா நான் சன்னியாசி, நான் மாடியில் தனியா இருக்கேன் சுவாமி அப்படின்னு. சன்னியா இருக்கணும், எங்கேயாவது இருக்க வேண்டியதான், ரிஷிகேஷ் போயிருக்க வேண்டியதானே, ஃபேமிலிக்கு மாடியிலேயே இருந்துகிட்டு இருக்கிறது. பிண்டதானம் கொடுத்ததுக்கு பிறகு வீட்டுக்கு போகக்கூடாது. பிண்டதானம் கொடுத்ததுக்கு பிறகு சன்னியாசிகள் வந்து ஆத்ம பிண்டம் கொடுத்துருவாங்க, செத்தவனை போல் திடீர்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. இப்போ என்ன யாரும் கேட்பாங்க, இங்கே போன சாமி சொந்த ஊர்லாம் இல்லை, அண்ணாமலையார் தான் எங்களோட அப்பா, சிவபெருமான் தான் என்னோட அப்பா, என்னோட அம்மா எல்லாம், பார்வதி தான் அம்மா. ஆமா, யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லா ஊரும் எங்களோட ஊர் தான். சொந்த ஊரை விட்டாச்சு அப்படின்னா எல்லா ஊரும் எங்களோட ஊரு. ஆமா, மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரக, பாந்தவா சிவபக்தாஸ்ட ஸ்வதேசோ புவனத்திரயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகக்கூடாது, சொந்த உறவுகள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதர சகோதரிகள் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்பா தான் குரு என்று பாத்தீங்கன்னா குருஸ்தானம் தான் அப்பா. அப்ப அந்த லட்சணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்கு, எல்லாம் தப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமம் ஆரம்பிச்சார். ஆசிரமம் ஆரம்பிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி உள்ள வந்துருச்சு. ஃபேமிலி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் அவங்களோட கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அவரோட கண்ட்ரோல், அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு வியாபாரம் நல்லபடியா அவங்க ஃபேமிலி வியாபாரம் போயிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசி பண்ணக்கூடாததெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. எதுக்காக சன்னியாசம் எடுக்கிறனே தெரியல, தேகாபிமானத்தை விடுறதுக்காக தான் சன்னியாசம். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பையன், நான் அப்பா, நான் அம்மா, நான் மனைவி அப்படின்னும் போது என்ன ஆகுது, நீ தேகம் நீ தேகம் நீ தேகம்னு சதா காலமும் தேகஸ்புரணத்தை உண்டு பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். அதுக்காக தான் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு சொந்த ஊரில் சன்னியாசம் கொள்ளாதேன்னு இருக்கு. சொந்த ஊர்ல சன்னியாசம் வந்து இருக்காத,
எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னா உன்னுடைய கொஞ்ச நாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட அப்பா அம்மா யாரையும் நீ பார்க்காம இருந்தனா மெதுவா 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 ஒரு காலத்துல என்ன ஆயிடும், இல்லாம போயிடும், ஃப்ரீயா ஆயிடுவ நீ. அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த பந்தம் எதுவுமே இல்லாம இருக்கும். பிண்டதானம் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல சன்னியாசியா இருக்க முடியும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டோன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆச்சரியர் சொல்றார், துரனிஷ்டேயத்வாத் யம நியமாதி சகிதத்வேனச்ச. கர்ம சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா யம நியமங்களோடு செய்யக்கூடியது, அதோடு சேர்ந்து பண்றதுன்றது துர அனுஷ்டேயத்வாத் ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகரத்துவேனச்ச கர்மயோகஸ்ய. அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தன் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணணும், கர்மயோகத்தை ரொம்ப ஈஸி பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அதனாலதான் என்ன பண்ணணும், பக்தனா ஃபர்ஸ்ட் மாறுங்க. பக்தனா மாறிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பகவான் பண்றார் பகவான் பண்றார் பகவான் பண்றாருன்னு பண்ணுங்க. மனசு வந்து சாந்தமாகும். சாந்தமானதுக்கு பிறகு வந்து எது நித்தியம் எது அனித்தியம்னு பகவானே பிரசாதமா அதுக்கு பிரசாதமா கொடுப்பார். நித்திய அனித்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குற தெளிவு வந்துடும். யார் அம்மா யார் அப்பா, எத்தனை கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்கு, எத்தனை கோடி ஜென்மம் நம்ம எடுத்தோம். போன பிறவி வந்து பாத்தீங்கன்னா எறும்பா பிறந்தோம், அதுக்கு முந்தின பிறவி வந்து பாத்தீங்கன்னா புழுவா பிறந்தோம், அதுக்கு முன்னாடி பூச்சியா பிறந்தோம். எல்லாத்துக்கும் அப்பா அம்மாக்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் கோடிக்கணக்கான அப்பா அம்மாக்களை விட்டு 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 தான் இப்போ வந்திருக்கோம். மோகம், வெறும் மோகம். அப்ப இதை யோசிச்சு இதுல பற்று இல்லாம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பற்றுக பற்றற்றானே பற்று விடற்கு. பகவானை பிடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பற்று இல்லாம போகணும், ஆசக்தி இல்லாம போகணும். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தியோடு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோக அனுஷ்டானத்தை பண்ணுது ரொம்ப ஈஸி. சுகரத்துவேன கர்மயோகஸ்ய, இந்த ரொம்ப ஈஸியா சூக்கரம். துரனுஷ்டேயம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம், யம நியமத்தோடு பண்ணக்கூடிய சந்நியாசம். அதே நேரத்துல கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி, அவன் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு பண்ணட்டும் அப்படின்னு ஈஸியா பண்ணிட்டு போலாம், சுகமா பண்ணலாம். அதனால விசிஷ்டத்துவ அபிதானம் இது. ஆகையினால ஆச்சாரியாரோட ஸ்லோகம் இருக்குல்ல, கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான்ப்பா ஈஸி, சாமானிய மனுஷனுக்கு இது ஈஸி. இந்த முதல் ஸ்டெப்பை பண்ணிட்டு தான் நீ ரெண்டாவது ஸ்டெப் போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானியை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சொல்ற. ஏவம் இந்த விதமா பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேன. அதனால வந்து 5வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உப. சந்நியாசமும் கர்மயோகமும் இரண்டும் மோட்சத்தை தரக்கூடியது. ஆனா அர்ஜுனா நீ அஜ்ஞானியா இருக்க, அதனால என்ன பண்ணணும், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் தான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸை தரக்கூடியது. அதனால இப்போ நான் போய் காட்டுல போய் உட்கார்றேன்னு போகாத. உனக்கு தர்மம் யுத்தம் இதை என்ன பண்ணு, ஈஸ்வரார்ப்பணம். சாமி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க சாமி, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன், இந்த யுத்தம் பண்றேன், எனக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது அப்படின்னு கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா ஏவம் இந்த விதமாக பிரதிவச்சன, பகவானோட பிரதிவச்சனம் இருக்கு. பகவான் சொல்லி கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்டிருக்கான், எனக்கு ஏதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு. அப்போ அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது பதில், அர்ஜுனனா இருக்கிற நமக்கு, நம்ம தான் அர்ஜுனன், நம்ம அர்ஜுனனா இருக்கிற நமக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிவச்சனத்தை கொடுக்கிறார். எப்படி பண்றார், நிர்ணய வாக்கிய அர்த்த நிர்ணயன. வாக்கியங்களை அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணோம் 2-3 நாளா. இந்த 3 நாள் 4 நாள் விசாரத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஜ்ஞானியானவன் கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணா பதிக்கனாயிடுவான். அவனுக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் தான் வசதி, ரொம்ப உயர்ந்தது, வசதியானது தானே பண்ணணும். காலையில நான் உட்கார்ந்துருக்க ஒரு சுவாமி வந்தார், கரெக்டா நாத பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கைட் பண்ற, மலையை சுத்துங்கச்சு, இதை பண்ணுங்க, எங்கேயாவது போய் ஒரு ஆசிரமத்துல சேவை பண்ணுங்க, சேவை பண்ணாம சும்மா வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா சரியா வராது அப்படின்னு போங்க, போய் சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க, அன்னதானம் நடக்குது, கிரிவலம் போங்க, அன்னதானத்துல போய் சேவை பண்ணுங்க. எங்கேயாவது தன்னோட சரீரத்தினால வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்கள் இருக்கும், சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கோம்ல,
எத்தனை திரவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பாப்பங்கள் வந்து சேர்ந்திருக்குன்னு தெரியாது, மனசுக்குள்ளார எவ்வளவு பாப்பங்கள் இருக்குன்னு தெரியாது. அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறையடியானா மாறி இறைவனுக்கு வந்து சேவை பண்றது மூலமாகவும், அடியார்களுக்கு சேவை பண்றது மூலமாகவும், மலையை சுத்துறது மூலமாகவும் ஏதோ ஈஸ்வரனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்து பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் போகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், சாஸ்திர சித்தாந்தம் கிளியரா இருக்கு. நாதபிரம்மன் கிளியரா நான் பார்த்துட்டு இருக்கேன், பரவாயில்லையே, கரெக்டா கைட் பண்றாரு. ஏன்னா சித்தாந்தம். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம்? சந்நியாச உபதேசம் இல்லை. என்ன கேட்டா தெரியுங்களா, எங்கள்கிட்ட வந்து நாதபிரம்மத்துக்கு வந்து சாமி ஒரு காவி வஸ்திரம் வேட்டி அப்படின்னு, அதெல்லாம் தர முடியாதுச்சு அப்படின்ட்டு. காவி வேட்டிலாம் தர முடியாது. பேண்ட் போட்டிருக்கீங்க, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இங்கே எங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு உபயோகமும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காரு. எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஹெல்ப் எடுப்பேன், நானும் எப்போ பண்ணுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவி வெட்டி கேட்டோன்னு நாதபுரம் சொல்கிறார், காவி வெட்டிலாம் உங்களுக்கு தரமாட்டோம் ஜி அப்படின்ட்டு. காவி வெட்டிலாம் தரமாட்டோம், பொய் சன்னியாசி ஆகிறதுக்கா, போலி சன்னியாசியை மாறுறதுக்கா, அதெல்லாம் தரமாட்டோம். போங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருந்துட்டு சேவை பண்ணுங்க, மலையை சுற்றுங்க, ஈஸ்வரனுக்காக ஏதாவது காரியங்களை பண்ணுங்க. பகவானுக்கு காரியம் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவியை கட்டிக்கிட்டு சும்மா நானும் சன்னியாசி அப்படின்ட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதே தான் கிருஷ்ணரோட அபிப்பிராயம். அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் மரத்தடியில் உட்காரு அப்படின்லாம் சொல்லலை. கர்மயோகத்தை பண்ணு, உன்னோட தர்மம் யுத்தத்தை பண்ணு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணி நிரூபணத்தினாலும் கூட நிரூபணேன அப்படி பூர்வோக்தக பிரஷ்டு அபிப்பிராயோ நிச்சயத்தே இதி ஸ்திதம். இப்போ முன்னாடி சொன்ன அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான்ல, இந்த ரெண்டுத்துல நான் எதை பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ண முடியாது, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னதான் பண்ண முடியும். அப்ப யார் பண்ணணும்? அஜ்ஞானியா இருக்கிறவன் கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது. அஜ்ஞானியா இருக்கிறவன் கர்மயோகத்தை பண்ணி சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகுதான் கர்மத்தை விட வேண்டும். முன்னாடியே கர்மத்தை விட்டா அப்படின்னா ரோகம் போகாது. ரோகம் குணமாகணும்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஔஷதியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், மருந்த சேவனம் பண்ணணும். நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. ஆத்மாவை அறிந்தவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு பேசாம சுப்சாப்னு உட்காரணும் அப்படின்னு தெளிவாகுது. இது அபிப்பிரேதோ நிச்சயத்தே இது ஸ்திதம். இந்த விதமா கேட்ட கேள்வியோட அபிப்பிராயத்தை பகவான் கிளியர் பண்ணி அதுக்கான பதிலையும் 5வது அத்தியாயம் 1-2 ஸ்லோகங்களோட விசாரம் பூர்த்தியாகுது. அது மட்டும் இல்ல, ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவ அப்படின்னு 3:1 அர்ஜுனன் கேட்டிருந்தான். ஏ கிருஷ்ணா, நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியாயசி சேத்து கர்மனஸ்தே, கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது எனில் என்ன எதுக்காக இந்த கோரமான இந்த யுத்தத்துல என்ன ஈடுபடுத்துற அப்படின்னு 3:1 கேட்டிருந்தான். நான் யாராவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், சாமி விசாரம் பண்றதையே இருந்தா நல்லா இருக்கும், சாமி வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றாரு, கர்ம யோகத்துல ஈடுபடுத்துறாரு, பண்ணுங்க பஞ்சமகா ஐக்கியம் பண்ணுங்க, பஞ்சமகா ஐக்கியம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க நிறைய அப்படிலாம் சொல்றாரு, ஏன் எங்களை பிடிச்சி காலை பிடிச்சி கீழே இழுக்கிறாரு? வேலை பண்ணாம நம்ம ஞான விசாரம் பண்ணா போதும் இல்ல, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உடம்ப வருத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் அது இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு எதுக்காக பண்ணணும்? சாமி ஏன் அப்படி சொல்றார்? இதே கேள்விதான் அர்ஜுனனுக்கு வந்துச்சு. ஞானம் உயர்ந்தது அப்படி நான் கர்மத்தை காட்டிலும் என்ன எதுக்காக நீ வந்து கர்மத்துல கோரமான கர்மத்துல ஈடுபடுத்துற அப்படின்னு அர்ஜுனன் கேட்டிருந்தான் 3:1. இது அத்திர ஞான கர்மனோகோ சக அசம்பவே. ஞான கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? சக சமுச்சயம்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம் தெரியுங்களா? சேர்த்து பண்றது அப்படின்றது. அந்த சேர்த்து கர்மத்தையும் ஞானத்தையும் பண்ணணும்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிறது காலையில பூஜையில. அப்புறம் 6:30 மணிக்கு கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து இதெல்லாம் பொய் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை இந்த ஜகத்து பொய்ன்றது எப்படி பாது? காலையில சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா நான் போக்தா இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்னு எல்லா பிரார்த்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் 1 மணி நேரம் கழிச்சு வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு ஜெகத்து பொய் ஜீவன் பொய் இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம், பகவான் மட்டும் தான் இருக்கார், ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னா விபரீதம் தானே. அப்ப ரெண்டுத்தையும் ஒருத்தர் சேர்ந்து பண்ண முடியுமா? கர்த்தாவா இருந்தா அகர்த்தாவா இருக்க முடியாது, அகர்த்தாவா இருந்தா கர்த்தாவா இருக்க முடியாது. அப்ப ஞானத்தையும் கருமத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து சம்பவிக்கவே முடியாது. ரெண்டுமே சேர்ந்து சம்பவம் இல்லை. சகசம்பவ
ஞான கர்மனோகோ சக அசம்பவே, சேர்ந்து பண்றது முடியாத காரணத்தினால எத்து ஸ்ரேய ஏத்தையோகோ, எது பாத்தீங்கன்னா மேன்மை கொடுக்குமோ தத்துமே ப்ரூஹி, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எது மேன்மையை கொடுக்கும், எனக்கு பாத்தீங்கன்னா ஞானம் உயர்ந்ததா எனக்கு கர்மம் உயர்ந்ததான்னு அர்ஜுனன் மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா முதல் ஸ்டெப் சொல்றாரு, இது ஏவம் பிருஷ்டக அர்ஜுனேன. இந்த விதமா 3:1 பகவான் கேட்ட உடனேயே அர்ஜுனன் கேட்ட உடனே பகவான் அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்றார், அர்ஜுனேன பகவான் சாங்கியானாம் சந்நியாசினாம் ஞான யோகேன நிஷ்டா புரோக்தர். அப்ப பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு பேரு திரஷ்டா திருக்கு, திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் வேறப்படுத்தி பார்க்கிறவனுக்கு பேர் சாங்கியம்னு பேர். நான் திரஷ்டா, இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு தேகத்திலிருந்து வெளியில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு சினிமா மாதிரி ஒரு டிராமா மாதிரி எவன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ, தன்னை பாத்தீங்கன்னா வெறும் சாட்சி, தான் வெறும் திரஷ்டா அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு சாங்கியர்கள் அப்படின்னு பேர். அவர் அது மாதிரி பார்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு, ஞான யோகேன நிஷ்டா புரோக்தா. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்ணட்டும், மனனம் பண்ணட்டும், திரும்ப பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல ஆத்ம தியானத்திலேயே போகட்டும். இதான் பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் தூங்குற வரைக்கும் ஆசுத்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயே, சதா காலமும் வேதாந்த சிந்தனையிலேயே பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கணும். வேற எந்த சாதனையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்படவில்லை. அது பாத்தீங்கன்னா 5:17 ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றார். யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்தாச்சா, தலையிலேயே 4 போடு, ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, ஊர்ல இருக்கிற கர்மங்கள்லாம் பண்றது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் போறது, உன் வேலை அதுக்காக சன்னியாசம் எடுத்த? பிண்டதானம் கொடுத்துட்டுல ஓரமா ஒதுங்கி போய் நில்லு. எதுக்காக பிண்டதானம் கொடுத்த, எதுக்காக சன்னியாசம் எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு விவகாரம் பண்ணா வேதாந்த சிந்தனைக்கு டைம் பத்த மாட்டேங்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. காலையில பாத்தீங்க அப்படின்னா சதானந்தம் கிளாஸ்க்கு வரல, ஏன் அப்படின்னா ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் கூட்டு போகணும்னு கண்டிப்பா நீ போமா அப்படின்னு விட்டுற முடியாதுல தெருவில். அப்போ ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு போக வேண்டியிருக்கு, அப்போ கிளாஸ் கட் ஆகுது. ஆமா, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வித்யா பிரசாத்துக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு 3வது கிளாஸ் வர முடியல, அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்ததுனால பாத்தீங்கன்னா இப்போ ஈவினிங் கிளாஸ்க்கு வர முடியல, அப்போ ஆஃபீஸ் ஒர்க் போக வேண்டியிருக்கு, அப்போ கிளாஸ் மிஸ் ஆகுது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 2வது கிளாஸ் அட்டன் பண்ணணும், 3வது கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஆசை, ஆனா ஆஃபீஸ் போய் ஆகணுமே, பொழப்ப பார்த்தாகணுமே. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கிற எனக்கு இருக்கா? எதுவும் இல்லை. காலையில இருந்து ஒரே வேலை, நைட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன வேலை தெரியுங்களா? ஒரே வேலை தான், ஒரே பிசினஸ். அப்ப சன்னியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற கர்மங்கள் பண்ணிக்கிட்டு இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் சன்னியாசம். சந்நியாசம் எடுத்தவன் என்ன பண்ணணும், என்னது தத் புத்தய ததாத்மானஹ 5:17 இருக்கிற ஸ்லோகம். தத் புத்தய ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்திய புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. ஸ்ரவணம் பண்ணு, அதையே பாத்தீங்கன்னா புத்தி தத்புத்தய அதையே சிந்தனை பண்ணு, ததாத்மானக அதையே ஆலோசனை பண்ணிக்கோ, அதையே லட்சியமா வச்சுக்கோ, தன்னிஷ்டா அதுலயே நில்லு. இதுலயே நின்னு ஞானாக்னியினால பாத்தீங்கன்னா நான் தேகமில்லை, நான் தேகமில்லை, நான் தேகமில்லை, இது ஜெகத்து பொய், இது எல்லாம் திருஷ்யம், இது சொப்பனம் அப்படின்னு திரும்ப 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 இந்த விஷயத்தை நின்னு என்ன பண்ண அப்படின்னா இல்ல திரும்ப வராத நிலையை அடைவாயாக. இதான் நிஷ்டான்னு பேரு. அப்ப நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா கர்மயோகமோ இல்ல கர்மமோ பெரிய பிரச்சனை. அதனால என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் எடுத்தா பேசாம சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு போயிடு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி போறதுன்னு பேரு. இதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லை. இப்போ நானும் பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் பாத்தீங்கன்னா பிரஜாஹோம மந்திரங்கள்லாம் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன், சங்கல்பங்கள்லாம் படிச்சு காட்ட போறேன், சன்னியாசத்துக்கு என்ன சங்கல்பம்லாம் பண்றோன்னு. அப்ப இதெல்லாம் சொல்லிதான் பாத்தீங்கன்னா எடுக்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துட்டு தேவையில்லாத கர்மங்கள்லாம் பண்ற சன்னியாசிக்கு என்னது ஆச்சாரியர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. யாரு சாங்கியானாம்னா யாரு பேரு, சாங்கியர்கள்னா யாருக்கு பேரு, சன்னியாசினாம்ட்ட. சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஞான யோகேன நிஷ்டா, பேசாம சிரவண மனனம் 24 மணி நேரம் ஒரே காரியத்தை பண்ணிக்கிட்டே நிஷ்டை அடைய வேண்டியது அப்படின்னு புரோக்தா இது நிர்ணயம் சகாரம். இந்த விதமா 3:3லயே பாத்தீங்கன்னா நிர்ணயம் செய்து விட்டார் பகவான். அப்ப தெளிவா எடுத்துங்க, ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துட்டானா விவகாரத்துக்கு வரக்கூடாது.
ஸ்கூல் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன், அது இதெல்லாம் பண்றதெல்லாம் இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஆபாசம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி விதிகளுக்கு முரணானது. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வெளியில போய் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது. இப்ப யாராவது என் பாடத்தை கேட்டாவே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்துடும். ஏன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் பெருசா ஆரம்பிச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு பெருசு பெருசா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அடையிறதுக்கு இதெல்லாம் சாதனமே இல்லை. அப்ப யார் பண்ணணும் இதெல்லாம்? ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் கட்டுறதுலாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. அதுவும் எப்படி பண்ணணும்? நிஷ்காமியமா பண்ணணும். அப்ப எல்லா சன்னியாசிகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடணும். போங்க, ஸ்கூலை விட்டு போங்க, எல்லாத்தையும் வேலையே இல்லை போ அப்படின்னு கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும்? நாங்க தான் இருந்து இந்த கர்மயோகமா பண்ணணும், இது எங்களோட டியூட்டி, நாங்க பாத்துக்கிறோம் போ அப்படின்னு விரட்டி விட்டுறணும். போ, பேசாம உட்காந்து சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கிரகஸ்தர்கள் எல்லாம் ஞான அபியாசத்துக்கு வந்துட்டாங்க. சன்னியாசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மாபியாசத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன அது? நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. யாருக்கும் ஞானத்து மேல இச்சையே இல்லை சன்னியாசிகளுக்கு. நான் இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறேன், ஏகப்பட்ட பேர் சன்னியாசி. ஏன் பிஸி, ஏகப்பட்ட பேர் பிஸி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிஸி. அம்மாவோட ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுங்க. இப்ப நம்ம கிளாஸ்லயே வந்து முத்துமணி சாமின்னு ஒரு சாமி வந்துட்டு இருப்பார். அவர் வந்து எட்டிமடை காலேஜ் அப்படின்னு ஒரு கோயம்புத்தூர்ல எட்டிமடை அப்படின்னு ஒரு இடத்துல அம்மாவோட இது இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஃபேக்டரிங்க அது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒர்க்குன்றீங்க, கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஒரு நாளைக்கு 20,000-30,000 பேர் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நான் வீட்டுல இருக்க 3 பேர் 4 பேருக்கு நீங்க கிராசரியை மெயின்டைன் பண்ணி வரவு செலவு, உங்க வீட்டுக்கு வரவு செலவு எழுதுனாவே மிஸ் ஆகி போயிடும். ஐயோ என்ன வாங்கணும்னு தெரியல, என்ன போச்சுன்னு தெரியல, வரவு செலவு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 20,000 பேர் சாப்பிடணும், 30,000 பேர் சாப்பிடணும். அந்த சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல என்ன விருத்தி ஓடிட்டு இருக்கோம்? வீட்டுல பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்கா? உங்களுக்கு பால்காரன் வந்துருவானே, நம்ம இது ஒன்று ஆர்டர் பண்ணோம், அமேசான் வந்து நின்னா என்ன பண்றது, பாடம் போயிட்டு இருக்கு, பெல் அடிச்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு பெல் அடிச்சாவே நமக்கு என்ன தெரியும், யார் வந்து நிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன் வருதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உள்ள பொறுப்புல இருந்துகிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் உருவாக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பொசிஷன்ல உட்கார்ந்துக்கிட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ண முடியும்? சம்பவிக்க லாஜிக்கா சம்பவிக்க. ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கிரகஸ்தர்கள் உட்கார்ந்துகிட்டு எல்லா நிறுவனங்களையும் யார் பண்ணணும்? கிரகஸ்தர்கள். ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நல்லா எல்லா பொசிஷன்லயும் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? கர்மயோகமா பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல பக்குவப்பட்டு அவங்க என்ன பண்ணணும்? சன்னியாசத்துக்கு வரணும். சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கக்கூடாது, அவன் என்ன பண்ணணும்? மேல் நோக்கி போகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் சகார. இந்த விதமா சாங்கியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான யோக நிஷ்டையும், கருமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால் கர்மயோக நிஷ்டையும் 3 நிச்சயம் பண்ணி சொல்லப்பட்டது. அப்போ நம்ம கிரகஸ்தர்களா இருக்கோம், கருமிகள்னு பேரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாள் ஃபுல்லா இனிமே என்ன பண்ணணும்? வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நடுவுல இருக்கிற தோஷங்கள் போனாதான் ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம் பேனர் போட்டுலாம் பண்ணக்கூடாது, என்னைக்காவது பண்ணக்கூடாது. காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் பண்ற கர்மங்கள்லாம் உனக்கு அர்ப்பணம் சுவாமின்னு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இது ஃபுல்லா அதுல நிஷ்ட வர வரைக்கும் எனக்குள்ளார நான் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லா காலத்திலையும் இருக்கணும். அது மாதிரி எண்ணம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து அபியாசம் மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். கர்மயோக நிஷ்டை கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு கர்மயோக நிஷ்டை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி சன்னியாசியா எடுத்தவங்களுக்கு என்னது? ஒரே நிஷ்டை தான், சிரவண மனன நிதித்தியாசனம், சர்வ கர்மத்துல ஈடுபடாம இருந்துகிட்டு இருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில நிச்சயம் பண்ணி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நச்ச லாஸ்ட் 2 லைன் பாருங்க. நச்ச சந்நியசனாதியேவ கேவலாத். ரொம்ப அருமையா சொல்ற. ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. 3-4 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை இங்க கோட் பண்ற. நச்ச சந்நியசனாதியேவ கேவலாத். வெறும் சந்நியாசம் பண்றதுனால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ந சித்திம் சமதி கச்சதி, அவன் ஆத்ம சித்தியை அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. சன்னியாசம் எடுத்தாலாம் இல்ல சாமி. நான் சொல்லுவேன்ல, சர்வபூதானந்தான்னு ஒரு சாமி என்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தார். இப்ப இருக்காதுன்னு தெரியல, வயசாயிடுச்சு அவருக்கு ரொம்ப. அவர் சொல்லுவாரு,
நம்மளாம் சன்னியாசம் எடுத்துட்டோம் சாமி, நமக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு. எனக்கு இன்னும் அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜிகிஜின்னு இருக்கும். ஐயோ இவருக்கு என்ன, அவருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா போய் செட்டில் ஆயிடுச்சு. நம்மளாம் சன்னியாசி ஆயிட்டோம் சாமி, நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் தான் அப்படின்னு. யார் சொன்னா? ஆச்சாரியர் அதான் சொல்றார். சந்நியாசம் பண்ணதுனால மட்டுமே மோட்சம் என்பது சித்தியை அடையவே முடியாது. கேவலாத்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. வெறும் சந்நியாசத்தில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சித்தியை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஞானத்தோடு கூடிய சந்நியாசத்தினால்தான் மோட்சமானது சித்திக்கும். ஞானம் இல்லாமல் வெறுமனே சந்நியாசம் மோட்சத்தை அடைய பண்ணாது. இது வச்சனாத், இந்த வச்சனத்தினால ஞான சகிதஸ்ய, ஆச்சாரியர் சொல்ற, ஞானத்தோடு கூடிய, ஞான சகிதஸ்ய, ஞானத்தோடு கூடிதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தி சாதனத்துவம் இஷ்டம். அப்போ ஞானத்தோடு கூடிதான் ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கணும். எனக்கு சந்நியாசம் கொடுக்கும்போது என்னோட ஆச்சாரியார் சொன்னது இதுதான். கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட சந்நியாசன்ற பேச்சே பேசக்கூடாது, போ, நான் எப்போ சொல்றேனோ அப்பதான்ட்ட. பிரஸ்தானத்திரையை முடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு நர்மதா பரிக்கிரமம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு. இனி இந்த ஜீவனத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 வயசு. எனக்கு 32 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி கிரகஸ்தாசிரமத்துக்கோ இந்த லோக்கத்துக்கோ வேற எந்த விவகாரத்துல ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு. வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா என்னோட குருநாதர் நான் நர்மதா கரையில பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஆச்சாரியர்கிட்ட போய் அனுமதி வாங்கும்போது அவர் சொன்னார், இதுதான் சரியான சமயம், சன்னியாசம் எடுத்துக்கணும். எப்போ? 32 வயசுல. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங் சன்னியாசி. என்னோட சன்னியாசம் வாங்கின டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ரொம்ப வயசு கம்மி. 32 வயசுலலாம் சன்னியாசம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்தானத்திரையை முடிச்சு தெளிவு இருந்ததுனால என்கிட்ட பேசணுன்னே தெரிஞ்சு போச்சு, கிளியரா இருக்கார் அப்படின்னு. அப்ப அந்த தெளிவு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இனிமே மனனம் பண்ண போறேன், நிதித்தியாசனம் பண்ண போறேன், அதுக்காக தான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு ஒரு தெளிவு வந்தோன்னே, ஓகே இவன் பர்பஸ் நல்லா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சன்னியாசம்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 21 வயசு 22 வயசுல கேட்கும் போது என்ன பண்ணார்? போ அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டார், ஒரு சின்ன பையன் மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்காத சன்னியாசம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. அப்ப அதுல இருந்து வந்து மாறணும்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறவே இல்லை. அதேதான் சுவாத்தியாயம் கண்டினியூவா போயிட்டே இருக்கு, மனனம் போயிட்டே இருக்கு. மனனம் முடியும் போது என்ன, நிதித்தியாசனம் அப்படியே அதுல ஃப்ளோ ஆயிட்டே போகும். இதை தவிர்த்து சன்னியாசிக்கு வேற வேலை இல்லை. அப்போ சந்நியாசம் எப்ப சித்தி சாதனம் ஆகும் அப்படின்னா, ஞானத்தோடு கூடிய சந்நியாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு சாதனம். ஞானம் இல்லாமல் ஒருத்தன் சன்னியாசம் இருந்தா நான் ஊர்ல கண்ட கருமத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச சன்னியாசி என்ன பண்ணாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ட்ரெஸ்ல இருப்பார், ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் செட்டை மாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா செவரேறி குதிச்சு ஆசிரமத்துல வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வந்து நீங்களாம் பார்க்க முடியாது. இவ்வளவு விசித்திரமான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு சன்னியாசி ஆச்சாரியாராவே இருந்தார். ஆச்சாரியாராவே இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்டை மாட்டி அமெரிக்கால போயிட்டார், ஒர்க் பண்ண போயிட்டார். அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சன்னியாசி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். திரும்ப அப்ப நினைச்ச போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போயிடுவார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாரு, எதுக்கு மாத்திக்கிட்டு, எப்படியே மேல வந்து காவி இருக்கட்டும், கீழே காவி இருக்கட்டும், மேல வந்து வேற ஒரு பனியன் மாதிரி போட்டுக்கிட்டார். என்ன சாமி ட்ரெஸ்ல இருக்கு, என்ன இருக்கு சன்னியாசம் அப்படின்ட்டார். ஏன் தெரியுங்களா? ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆக்குறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வேணாலும் பிளெக்சிபிளா இருந்துக்கலாம். சன்னியாசின்ற இடத்துல சன்னியாசி நான் அப்படின்னு சொல்லிக்கலாம், கிரகஸ்தனோட சொல்லும்போது நான் கிரகஸ்தன் அப்படின்னு நின்றுக்கலாம். நீங்க எங்க வேணா போய்க்கலாம். அப்ப யமங்கள்லாம் வரவே வராது உங்களுக்கு. அப்ப என்ன ஸ்மார்ட்டா இப்ப பண்ண ஆரம்பிச்சுறாங்க, என்னன்னா நான் என்ன பண்றேன், எதுக்கு பண்றேன் அப்படின்னு தெரியாம பண்ணதுனால. அப்ப ஒருத்தருக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண வேண்டியது ஆத்மாவை அடையறதுக்கான முயற்சி, அதுக்கான சாதனம் தான் இதுன்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா அவர் நல்லா டோன்ட் டு டூஸை ஃபாலோ பண்ணுவார். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னியாசம் பலன் கொடுக்கறதா ஆயிடும். இல்ல அப்படின்னா வியர்த்தமா போயிடும், வேஷதாரி சன்னியாசி ஆயிடும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, கர்மயோகஸ்ய விதானாத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தி சாதனம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்ல, வெறும் கர்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்காது, நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி யோகயுக்தோ முனிர் பிரம்ம. அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க பண்ற எல்லா காரியத்திலும் என்ன சொல்றது, பகவான் பண்றார் நிம்மதியா இருக்கும். எதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் காட்டணும்னு அவசியம் இல்லை, பகவான் தான் ஒரே சாட்சி. நாங்க பண்ற எல்லா கர்மத்துக்கும் யார் பண்றா, பகவான் பண்றாரு, நாங்க யாரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். இந்த மாதிரி யோகத்தோடு கூடி ஞானத்தோடு கூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்நியாசம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா
நச்சிரேனாதிகச்சது, ரொம்ப சீக்கிரமா டிலே ஆகாம அந்த பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. ஞானரகிதக சந்நியாசக ஸ்ரேயான் கிம்பா கர்மயோக ஸ்ரேயான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஞானமில்லாத சந்நியாசம் உயர்ந்ததா, ஞானம் இல்லாத சந்நியாசம் உயர்ந்ததா, மோட்சத்தை தரக்கூடியதா, அல்லது ஞானம் இல்லாத கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஞானம் இல்லாதவனுக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம்தான் உயர்ந்தது. கர்மயோகத்தை பண்ணி சமத்துவத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம் பண்ணாதான் அது வந்து பாத்தீங்கன்னா உத்தமமா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏத்தையோகோ விசேஷ புபுத்சயா. இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பெஷலா சொல்றதுக்காக தான் 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் ஆரம்பிக்கப்படுதுன்னு ஆச்சாரியர் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்த பாஷ்யத்தை கம்ப்ளீட் பண்றார். இதோட 4வது டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம நாளையில இருந்து என்ன பண்ண போறோம், 6வது அத்தியாயம் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யத்தை டாக்குமெண்ட் 5ன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே PDF அனுப்பியிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல அதை ஆரம்பிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பார்க்கலாம்.